இந்த வீடியோவுக்கு முந்தைய பதிவில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கம்பெனிக்கு நான் ஆதரவு கொடுக்கல அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறதா நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க. ஸோ அதுக்கான தெளிவான விளக்கம் நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த கம்பெனிக்கு அதிகபட்ச ஆதரவு கொடுக்குற நபரே நான் தான் அப்படின்னு சொல்லி என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். ஆனால் நான் ஏன் இப்படி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்றத உங்ககிட்ட இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முந்தைய வீடியோவில் அதிகபட்சமாக கேட்கப்பட்ட கேள்வி, அந்த டெல்லி ஃபேனை எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ்கான் அக்னி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்தால் நான் அந்த ஃபேனை வாங்கியிருந்தேன். அந்த கம்பெனி சில பல காரணங்களால் லாக்டவுன் டைமில் நான் திரும்ப லாக்டவுன் முடிஞ்சு நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்களோட கம்பெனியோட வெப்சைட் கூட அந்த டைமில் லோட் ஆகலை. ஆனால் அந்த கம்பெனியில் இருந்தவங்க இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிஸ்னஸ்க்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்தியாவில் இருக்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்திய தயாரிப்புக்கு என்றைக்குமே என்கிட்ட ஆதரவு நிச்சயமாக உண்டு. சரிப்பா, அப்போ நீ தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஃபேன் கம்பெனிக்கு ஏன் ஆதரவு கொடுக்காம இருக்க? நீ இப்படி பேசுவேன்னு என்னால் நினைக்கவே முடியல. ஆனால் நீ இப்படி தான் பேசியிருக்கன்றதை என்னால் ஒத்துக்க முடியல. நிறைய பேர் ஆதங்கமாக அந்த உங்கள் ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. உண்மையில் ஒரு கம்பெனி வளரணும்னு நினச்சோன்னா அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி ஒரு வாடிக்கையாளராக நம்ம பயன்படுத்தணும். இன்றைக்கி நேற்று இல்லைங்க, 2019 அந்த கம்பெனியோட பொருளை அந்த BLDC ஃபேனை என்னோட சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு இமெயில் தெரியும் பாருங்கள். இதில் எந்த அஃபிலியேட் லிங்க் எதுவுமே நான் கொடுக்கல. அந்த கம்பெனியோட பெயரை மட்டும் நான் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஃபேன் தமிழ்நாட்டு தயாரிப்பு ஒன்று இருக்குது, இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, மின்சாரம் அதிக அளவில் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கம்பெனியை பெரிய ஒரு கார்ப்பரேட்டுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இமெயில் தான் இது. இந்த மாதிரி என்னால் ஏகப்பட்ட இமெயில் காட்டலாம். இது ஒரு இமெயில் மட்டும்தான் இங்கே காட்டுறேன். ஸோ இப்போ சொல்லுங்கள், அந்த கம்பெனிக்கு எதிரான நிலைப்பாட்டில் நான் இருக்கேன்னா, ஒரு ப்ராடக்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை நான் அதுக்கப்புறமா வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கான ஆர்டர் காப்பி தான் நீங்கள் இன்னொரு இமெயிலில் பார்த்துட்ருக்கீங்க. இதுவும் எந்த வருஷம்னு நீங்கள் பாருங்கள். சரிப்பா, இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குற நீ எதுக்கு அந்த கம்பெனிக்கு இப்போ ஆதரவு கொடுக்காம போனேன் அப்படின்னிங்கன்னா, ஒரு 2-3 சம்பவங்கள் நடந்தது. தரமான சம்பவம். அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னா, எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு ஃபேன், நல்ல ஃபேனாக வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டப்ப இந்த கம்பெனியோட பொருளை நான் பரிந்துரை பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த பொருளை அவர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் அதில் ஒரு பிரச்சனை வந்தது. அவர் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி சொன்னார். நான் அந்த கம்பெனியோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணேன். ஆப்ஷன் 1 இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஒரு ஆப்ஷன் வந்தது. நான் இங்கிலீஷ் லாங்குவேஜும் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ரிங்கு போய் கட் ஆகிடுச்சு. 2வது நாள் திரும்ப அடுத்த நாள் ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கும் ஆப்ஷன் 1 இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன். ஃபுல் ரிங்கு போய் கட் ஆகிடுச்சு. இப்படியே ஒரு வாரம் போகாமே என்னால் அந்த கஸ்டமர் கேரில் பேசவே முடியல. இன்னும் ஒரு கம்பெனியோட கஸ்டமர் கேரை ஒரு வாரமாக நம்மளால் பேச முடியாமல் இருக்கே. வேறு ஏதாவது காண்டாக்ட் நம்பர் இருக்கான்னு அந்த வெப்சைட் போகிறான்னு தேடி பார்த்தேன். அந்த ஒரே ஒரு டால் ஃப்ரீ நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் போய் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணேன். அடுத்த நாள் கால் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்க ஒரு கம்பெனி கஸ்டமர் கேர் நம்பரில் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃபார்மில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபார்ம்லேருந்து உடனே ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி ஒரு 2-3 நாள் அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா டெக்னீஷியன் வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னங்க ஃபேன் பிரச்சனை சரியாயிடுச்சிங்களான்னா, 1.5 வாரம் ஆச்சு, யாருமே வரலன்னு தான் நான் திருப்பி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ திரும்ப அந்த கம்பெனிக்கு நான் காண்டாக்ட் பண்ணப்போ டெக்னீஷியன் வரதில் கொஞ்சம் டிலே இருக்குது, திரும்ப கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாளும் வரல. திரும்ப 2 நாள் கழித்து நான் அந்த கம்பெனிக்கு திரும்ப தொடர்பு கொண்டேன். ஸோ தொடர்பு கொள்ளும்போது இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 3 மணிக்கு இருக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன். அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே அந்த டெக்னீஷியன் அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் யாருமே வர காணோம். திரும்ப அந்த கம்பெனிக்கிட்ட நான் ஃபோனில் பேசும்போது, நான் கஸ்டமர் கேரில் இருக்கவங்ககிட்ட பேச விரும்பல, உங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் அவங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொலைட்டாகவே சொன்னேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கஸ்டமர் கேர்லேயே இருக்க இன்னொரு நபர்கிட்ட தான் ஃபோனை கொடுத்துருக்காங்க. நான் அந்த நபர் ஃபோனை பேசின உடனே உங்களோட டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா பொதுவாக ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரில் உங்களுக்கு அது சரியாகலை அப்படின்னா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும். அதில் எஸ்கலேஷன் மெத்தட்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, கீழ்மட்ட அளவுலேருந்து நீங்கள் அதாவது ஒரு பிரமிடோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும்.
கீழ்மட்ட அளவில் உங்களோட பிரச்சனை தீர்க்கப்படலை அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு மேலே வந்துட்டு கம்பெனியோட டைரக்டர் இல்லைனா கம்பெனியோட அந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த போர்டு வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கான ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. இதுதான் ஒரு கம்பெனி. ஸோ அதனால் கஸ்டமர் கேரில் என்னோட தீர்வு கிடைக்கல அப்படின்றப்போ அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நான் பேசணும்னு சொன்னப்போ அதே கஸ்டமர் கேரில் இருக்க இன்னொரு நபர் தான் பேசினார் அப்படின்றது என்னால் அந்த இடத்துல ஏற்றுக்கவே முடியல. திரும்பவும் நான் சொன்னேன், அடுத்த ஹையர் லெவலில் இருக்கவங்க யார்கிட்டயாவது நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு தெளிவாக பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் யாரோ ஒரு மேனேஜர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன் அந்த லெவலில் இருக்க கேடருக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் ஒரு டிலே வந்து அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆச்சு. ஸோ இந்த டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு மேலேயே இருக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் கம்ப்ளைண்ட்டுக்கு 1 வாரம் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு ஆன்லைன் ஃபார்மில் புக் பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன், நாளான்னைக்கு வரேன் 3 நாள் இழுத்து இப்படிலாம் ஒரு ஃபேனுக்கு எத்தனை பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள். நீங்கள் மின்சாரம் பயன்பாட்டை சேமிக்கிறீங்கிறதெல்லாம் இங்கே வேண்டாம். ரெண்டாவது, இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டை நீங்கள் குறைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரு ஃபேன் ஓடலை, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனியை நீங்கள் 3 வாரம் வந்துட்டு விடாமல் துரத்தணும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களில் யாருக்கும் அது இருந்திருக்கா? எந்த ஒரு ப்ராடக்ட்லேயே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்கள். இதில் என்ன ஆகிடுச்சுன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த பிரச்சனையை வந்துட்டு அவங்க நான் சொன்ன அந்த டைம் பீரியடுக்கு அப்புறமா ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு சால்வ் பண்ணாங்க. ஆனால் இது ரொம்ப சிம்பிளாகவே சால்வ் பண்ணியிருக்கலாம். நான் வந்துட்டு அந்த அடுத்த லெவல் திரும்ப வந்துட்டு போயிட்டேன். அவங்கக்கிட்ட என்ன கேட்டேன்னா உங்கள் கம்பெனியோட டேரக்டர் யாருக்கிட்டே நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை எதுக்கு நான் கேட்டேன்னா அங்கே என்ன பிரச்சனை நடந்ததுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட கஸ்டமர் கேரில் லாங்குவேஜ் 1 இங்கிலீஷுங்கிறதுல ஆளே யாருமே இல்லை, ஃபோனே எடுக்கிறதில்ல. லாங்குவேஜ் 2 தமிழ்னு சூஸ் பண்ணால் ஃபோன் எடுக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையை நான் ஒரு கஸ்டமர் கேர்லேயோ இல்லை அந்த கஸ்டமர் கேரோட இன்சார்ஜ்கிட்டையோ நான் போய் தெரியப்படுத்தினேன் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே நடக்கிற பிரச்சனையை அங்கேயே பூசி முழுகிடுவாங்க. இதுக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. ப்ளஸ் இப்படி ஒரு பிரச்சனையை என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு தீர்வு கிடைக்கணும்னா அந்த கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களாம் யார்கிட்டயாவது பேசணும். இப்போ எனக்கு என்னென்னா அந்த மாதிரி ஏதாவது இமெயில் அட்ரஸ் இருக்குமான்னு சொல்லி அந்த வெப்சைட்டை முழுக்க நான் தேடினேன். எனக்கு அந்த மாதிரியான ஒரு இமெயில் அட்ரஸே கிடைக்கல. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் கிடைக்கல அப்படின்றப்ப நான் இங்கிருந்து நான் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஃபேன் கம்பெனிக்கு போய் அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை நான் சொல்ல முடியும், நான் ரெக்வஸ்ட்டு தான் வைக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், உங்கள் கம்பெனியோட டைரக்டர் யார்கிட்டையாவது எனக்கு ஒரு 30 செகண்ட் பேசுகிறதுக்கு ஒரு ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஓகே, இல்லை அவங்களோட இமெயில் அட்ரஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா என்னோடய ஃபீட்பேக் என்னன்னு நான் தெரியப்படுத்துவேன். நீங்கள் ஒரு கஸ்டமராக நினச்சாலும் ஓகே, என்ன ஒரு டீலர் நினச்சிங்கனாலும் சரி, இல்லை உங்கள் ப்ராடக்டை வந்துட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு வெல்விஷர் நினச்சிங்கனாலும் சரி, இதில் என்னவா நினச்சாலும் எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நான் என்ன நினைக்கிறேங்கிறத அவங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு நான் கேட்டேன். ஏன்னா இதை பண்ணணுன்னா தான் ஒரு கம்பெனியில் இருக்க பிரச்சனைகள் சரியானால் தான் அந்த கம்பெனியோட சேவைகள் தரம் உயரும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இந்த ரெக்வஸ்ட்டை வச்சேன். அந்த ரெக்வஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்ஃபில் செய்யப்படவில்லை. சாதாரணமாக ஒரு சின்ன ஒயரை நான் ரெக்கமெண்டேஷனுக்கு நான் வீடியோவில் சொன்னால் கூட நல்ல குவாலிட்டி ஒயரு விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா மின்னணு கழிவுகள் அப்படின்னு சொல்கிற எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுங்கிறத நம்ம குறைக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்கள் அதிக வாழ்நாள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொருளில் ஒரு பிரச்சனை ஒரு வாடிக்கையாளராக என்னோடய பிரச்சனை தீர்க்கப்படலை, இல்லை ஒரு 4 பேருக்கு அந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த விதத்துலையும் என்னோட பிரச்சனை தீர்க்கப்படலை அப்படின்னா அந்த பொருள் நான் அதுக்கு மேலே எதுக்கு நான் வாங்கணும், எதுக்கு 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்? சரிங்க, 1 மாதம் அந்த கஸ்டமர் ஃபேன் இல்லாமல் இருந்திருக்காரு. அவருக்கு நீங்கள் அந்த இடத்துல என்ன காம்பன்சேஷன் கிடைக்குதுன்னு பாருங்கள். காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ நான் அமேசானுக்கு ஆன்லைன் கம்பெனிக்கு ஆன்லைன் அஃபிலியேட் லிங்க்ஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு 1 டே டெலிவரினா 1 டேயில் அந்த ப்ராடக்ட் டெலிவர் ஆகும். ஒரு வேளை அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அந்த டைமில் டெலிவர் ஆகலைன்னா நீங்கள் அதுக்கு காம்பன்சேஷனாக திருப்பி அமேசான் கிட்ட நீங்கள் நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சேவைக்கு நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்க, அந்த சேவை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அது காம்பன்சேஷன் வாங்க முடியுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, உண்மையிலேயே அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. உங்களோட ப்ரைம் மெம்பர்ஷிப் 1 இயருக்கு வாங்கியிருக்கீங்க. ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்க சொன்ன நேரத்தில் கொண்டாந்து கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் 1 மாதம் வரைக்கும் உங்களோட ப்ரைம் மெம்பர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கம்பெனியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டேர்ம்ஸில் ரொம்ப தெளிவாக அவங்க பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல சேவையை மட்டும்தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சேவையை பற்றி பேசுகிறேன்னா அதோட A to Z வரைக்கும் நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அப்படின்றனால தான் நம்ம சேனலுக்கு பேரே நான் ஒரு டெக் சேனல்னு வைக்காமல் ரிசர்ச் சேனல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இதை பற்றி இன்னும் பேசிக்கிட்டே போகலாம்.
ஸோ அந்த கம்பெனிக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, அந்த கம்பெனியோட டேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுறாருன்னா அட்லீஸ்ட் ஒரு இமெயில் நீங்கள் பதில் அனுப்புவீங்களோ அனுப்ப மாட்டீங்களோ அதெல்லாம் நான் கேட்கல. உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன, அதுக்கான கன்சர்ன்டு பர்சனை நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அவங்களோட மின்னஞ்சல் முகவரி என்ன அப்படின்றத உங்களோட வெப்சைட்டில் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு பதிவு பண்ணி வைங்க. ஒருவேளை உங்கள் நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை நிர்வாக அளவில் வந்துட்டு தீர்க்கப்பட முடியலை அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் வேணும். நான் தமிழில் தான் பேசுகிறேன், அவங்களும் தமிழ்நாட்டு கம்பெனி தான். நீங்கள் இதுக்கு டிரான்ஸ்லேஷனில் எதுவுமே தேவையில்லை. உங்களெலாம் யாருக்காவது அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவை காட்டி என்னோட இந்த ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவங்களோட நிறுவனத்தை நான் தொடர்பு கொண்டு என்னால் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு அவங்க தீர்வு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை மக்களை வாங்குங்கன்னு நான் வந்துட்டு தாராளமாக என்கரேஜ் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு 10 பேரில் ஒரு 3 பேர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா 7 பேர் வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லாமீங்க. நீங்கள் ஒரு பெரிய நகரத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு சேவை இலவசமாக சீக்கிரம் வந்துட்டு கிடச்சிரும். ஆனால் ஒரு கிராமத்துலேயோ இல்லை வந்துட்டு இந்த சேவையை கிடைக்காமையோ இருக்க ஒரு 3 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேரை எப்போவுமே டீலில் விட்டுருவாங்க. என்னென்னா 10ல் 3 பேருக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னேன், 100ல் 30 பேருக்கு வரும், 1000ல் 300 பேருக்கு வரும். அதில் வந்துட்டு 1000ல் 300 பேரில் 150 பேருக்கு தீர்வு கிடச்சி 150 பேருக்கு கிடைக்காம போனால் அந்த 150 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதான் கேள்வி. அந்த 150 பேரை பற்றி நான் கவலைப்படுறதுனால தான் போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன், இந்த வீடியோலையும் பேசுகிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலோட வியூ பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைனா இன்னொரு பட்டன் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். I hope this helps. Thank you.